என்னம்மா சொல்ற? நிமிழ்கே நம்ம நக்க சொல்லுது. உனக்கு மரியாதை கிடையாதுன்ற ஒரு ஆம்பளை பார்த்து வந்தா நக்க சொல்ற என்ன விஷயம்? அரே மேன் எங்க நாட்டுல வந்தவங்களுக்கு ஹாய் சொல்லுது. அது உண்மை. உங்க நாட்டுல வந்தவங்கள தண்ணி கொடுத்து நக்க சொல்லுது. ஏன் வாயை கழுவிட்டு நக்க சொல்றீங்களா? அரே மேன் எங்க நாட்டுல ஹாய் சொல்லி கிஸ் கொடுக்குது. சரி. உங்க நாட்டுல வந்தவங்கள நக்க சொல்லுது. வணக்கம் சொல்றீங்களா? தமிழ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா? கொஞ்சம் டவுசர் மாட்டிக்கிட்டு உட்காருங்க. கைலியை கட்டிட்டு இருக்காருங்களா? ஆமா மாட்டிதான் இருக்காரா? எத்தனை தண்டி பெருசாலி அட்ரா அந்த பெருசாலியா? சரி தமிழ் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தமிழ் எனக்கு விட்டு விட்டு நுழையுது. கொஞ்சம் விளக்கடைய போட்டுக்கோங்க முழுசா உள்ள போயிடும். அரே மேன் உனக்கு பூரி இல்ல தமிழ் நுழையில வடநாட்டுல இருந்து வருது. நம்மகிட்ட பூரி இல்ல 2 கிழங்கு தான் இருக்கு உள்ள. உன் கிழங்க கொண்டு போய் உன் வீட்ல குடுமே. 2 கொலக்கட்டை சைஸ்ல இருக்கும். அதையும் கொண்டு போய் உன் வீட்லயே குடுமே. அம்மா ஓயாம என் வீட்லயே கொடுத்தா என்ன பண்றது? அங்கதான் மேன் குடுக்கணும். அடுத்த வீட்ல கொடுத்தேன்னா கொலக்கட்டை மிச்சி மீறி வராரு. இங்கேமா வீட்டு சாப்பாடு ஓயாம சாப்பிட முடியுமா? அது ஓ இஷ்டம் மேன். நீ வீட்டு சாப்பாடு சாப்பிடு, வெளி சாப்பாடு சாப்பிடு. இன்னைக்கு வெளி சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன். வெளி சாப்பாடு சாப்பிட்டேன்னா செலவு அதிகமாகும். வீட்டு சாப்பாடுனா கையடக்கமா செலவா போயிடும். வரவுக்குள்ள செலவா போயிடும். நீ வெளியே வந்து சாப்பிட்டேன்னா வரவு மீறி செலவாகும். பரவாயில்லையா? இருந்தாலும் காசு கொடுத்து மாங்காய் வாங்குற காட்டிலையும் களவாண்டு சாப்பிடுற மாங்காய் எவ்வளவு டேஸ்டா இருக்கும். களவாண்டு சாப்பிடுறது பிரச்சனை இல்ல. மாங்காய சாப்பிடல மாங்காய் கொட்டையை எங்க போடுறேன்னு பார்த்து சாப்பிடு. அடே நம்மளுக்கே 2 கொட்டை இருக்குமா? மாங்காய் கொட்டையை நம்மள எது கடிக்குது? உன் கொட்டையை கொண்டு போய் நாய்ட்ட போடுமே. மரியாதையா பேசு. நீ மொத மரியாதையா யாரை பார்த்து பேசுற? நீ யாரை பார்த்து பேசுற? அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு அறிவு இருக்கா? கீழ இருக்கா? உனக்கு மேல இருக்கா? படுத்துக்கிட்டு இருக்கா? சும்மா இருக்கா? வெக்க இருக்கா? மானே கேன பயமானே. இருக்கு பயமானே. அறிவுட்ட பயமானே. குடிச்சாய்க்கு பயமானே. கொல்ல மாதிரி பயமானே. வீணா போன பயமானே. பெரும் பயமானே. அள்ளி குடிக்க அகப்படா பயமானே. மோந்து குடிக்க முந்தல்லாத பயமானே. இடமலா பயமானே. அடிக்க பாயிலாத பயமானே. காராச்சு காத்துக்கிட்ட பயமானே. பரோட்டாக்கு வீட்ல இருந்து நெருங்கிட்ட பயமானே. பரோட்டாக்கு முட்டிட்டு கிடந்த பயமானே. ஊருக்கு ஏந்தி விட்ட பயமானே. பரோட்டா கொத்திட்டு கிடந்த பயமானே. அக்கடான உட்கார்ந்த பயமானே. பக்கடாக்கு ஆப்பாயிலுக்கு அடிச்சு கிடந்த பயமானே. என் வெள்ள வாழைப்பழத்துக்கு 3 மாசமா உட்கார்ந்த பயமானே. என் கருப்பு அதிர்சத்துக்கு 4 வருஷமா உட்கார்ந்திருந்த பயலே. என்னைக்காச்சும் அந்த அதிர்சத்தை பார்க்க மாட்டேன். வாய்ப்பே இல்ல. யாரு சொன்னது? அந்த அதிர்சத்தை அடமான வச்சிருக்கேன். அவன் திரும்ப எப்ப கொடுக்குறானோ அப்பதான் நீ வாங்க முடியும். அதோட நான் பிடிக்கிறேன். சரிதா பாமா மூணா பூனா பயமானே. பூனா சூனாமானே. இந்த அசிங்கமா பேசுறது பிடிக்காது. எனக்கு அசிங்கமா பேசினா பிடிக்காது. செஞ்சா தான் பிடிக்கும். அப்ப நாகரிகமா பேசணும் சின்னராஜா. டிசிப்ளின் முக்கியம். டிசிப்ளின். தப்பா ஒழுக்கமா பேசு. தப்பா நோத்தப்பான்ற. மூணா பூனா முக்கியமான புள்ளியோட பயமாங்கல என்ன? மூணா பூனா சுத்தமான புள்ளின்ற சுறுசுறுப்பான ஆம்பளைன்ற. அதிகமா பேசுற. நீங்க தான் அதிகமா பேசுறீங்க. நான் பாக்குறேன். ஆம்பளைன்னு பாக்குறேன். என்ன பண்ணுவ? இல்லனா நீ என்ன பண்ணுவ? நாங்க உங்களை தான் பண்ணுவோம். அப்புறம் கொப்பத்தலைய பண்ணுவாங்க. நாங்க உங்களை பண்ணுவோம். கொப்பனையா பண்ணுவாங்க. போமா. போய்யா. போத்தா. சரிதான் போடியோ புன்னகை என்ன விலை? இதயம் சொல்லவில்லை. ரெண்டு கிண்ண சந்தன கிண்ணம் இருக்கு வெஞ்சன கிண்ணம் தொட்டு நிக்கிட்டோ நக்கிக்கிறே. என்னையா சொல்ற? யார போடன்ற? பொம்பளை போடினேனா நான் அப்புறம் போடான்னு சொல்லுவேன். ஆம்பளை ஆயிரத்தை பேசுவேன். பொம்பளமா ஆயிரத்தை பேசுவோம். ஆம்பளை எல்லாம் பொம்பளை கிடையாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாது. ஆண் இல்லை பெண் இல்லை. பெண் இல்லாம ஆண் இல்லை. சிவன் இல்லை சக்தி இல்லை. சக்தி இல்லாம சிவன் இல்லை. நான் ஒரு ஆண்மகன். நான் ஒரு பெண்மகன். நான் ஒரு தமிழன். நான் ஒரு தமிழன். நான் ஒரு தமிழ் குடிமகன். நான் ஒரு தமிழ் குடிமகன். நான் ஒரு குண்டன். நான் ஒரு குண்டச்சி. குண்டச்சியா? குண்டா இருந்தா குண்டச்சின்னு தான் சொல்லுவாங்க. என்ன அப்படி ஒண்ணும் நீங்க குண்டு கிடையாது. இதுக்கு மேல குண்டு இருந்தா இப்படிலாம் நடந்து ஒரு பாத்திருக்கியா? 7 கிலோ இழைச்சிட்டே. அப்படியா? இழைச்சதான் நல்லா இருக்கு. போடுங்க. தெளிவா பேசுறீங்க. நாங்க தான் மேல. நாங்க தான் மேல. நாங்க தான் மேல. நான் தான் மேல. எப்படி இருந்தா சோலி முடிஞ்சா சரிதான். ஆமா இப்படியே சோலியை முடிச்சிட்டு நீ பொளந்துக்கிட்டு படுத்துருவ. நோகாம வந்தோனி பொளந்துக்கிட்டு படுத்துருவ. நாங்களே செஞ்சிட்டு இருப்போம். நீ படம் பார்த்த மாதிரி வெட்டக்க வெள்ள விட்டத்தை பார்த்துட்டு கிடக்க. முகர கரையை படுத்து அடி சாப்பாடு போட்டுருவேன். புடிச்சு புல்பாயில் போட்டுருவேன். அடி சுள்ள தள்ளி விட்டு போயிருவேன். புடிச்சு புட்டா வச்சிட்டு போயிருவேன். குத்து கூட வச்சிட்டு போயிருவேன். ஏறிக்கிட்டு மீச்சனா ஒத்த நாரிக்கிட்டு செத்து போக. கொட்டைக்கு மேல பையன் கோவிந்தா 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 நட ஆரம்பிச்சிருவேன். நான் குடுக்குற குடுல உன் குடும்பமே குண்ணா குடிக்க அன்னக்காவடி எடுக்கும் பாத்துக்க. அப்படியா? ஓங்கி தலையில அடிச்சா தலை வயித்துக்குள்ள போய் கடபடா 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 கடபடா. நான் குடுக்குற குடுல குடல ஊற கீழே வந்து குடு 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 குடு. சி அத ஒண்ணு தெரியா பாப்பா ஒரு மணி போட்டாங்களா தாப்பானாங்களா? கொடுமை ஒரு மணி கோயிலுக்கு போனா அங்க இருந்த கொடுமை கூடயே வந்துச்சான். சீலையில சித்த வெடிக்கு போனாங்களா? சீலையில சித்த வெடிக்கு போனாங்களா? இச்ச பாலியா சரங்கவதி சித்தாரத்துக்கு போனாங்க. கடையில விக்குது கொட்டாம்பட்டி கொடுத்து ஆத்துல ஓடுது கெழுத்தி. ஆத்துல ஓடுது கெழுத்தி. இன்னைக்கு வந்திருக்க சின்ன ராஜா நாட்டரசே கோட்டா 4 பக்கம் ஓட்ட அருப்பு கோட்டையில அம்மா பருப்பு வைக்கையில
நீ நியாயத்தையும் கேளு. தரையில ஓடுது பாம்பு, தலையில போடல சாம்பு. காலையில ஏஜெண்ட புடிச்சு இங்க வா. ஏஜென்ட் நான் செய்யறேன், என்னைய நீ செய்றியா? எனக்கு விஷம் பொல்லாதது. ஐயோ, அது விஷமா? இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரமா? லூசு. என்ன இளநீ விக்கிறேன். இளநீ பார்த்தாலே தெரியுது, 2 இளநீ இருக்கு. அப்படியே சாப்பிடுவீங்களா? ஸ்டா போட்டு கொடுக்கணும். நான் ஸ்டா போட்டு உறிஞ்சி எடுத்துருவே மாட்டேன். நம்மளுக்கு அப்படியால் பிடிக்காது. பெட்டிக்காரருக்கு அப்படியே இளநிய சீவனோனி வாயை வச்சு குடிக்கிறாள் தான் பிடிக்கும். அதை பத்தி நீ கவலைப்படுற? முதல் உரியுமா, அப்புறம் வாயை வச்சு உரியுமா? பெட்டிக்காரருக்கு ஒரு இளநீ கொடுமா, பாவம் ரொம்ப நாள் ஆள் கிடைக்காம அலையிறான். அவர்கிட்ட இளநீ போச்சுன்னா கொட்டாங்குச்சி கூட மிஞ்சாது. இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. ఎక్కడో తెలియవరా ఎడుగుతూ ஏண்டா எடுபட்டவங்க டேய் புடிஞ்சு எங்கடா ஏறற ஐயோ Hey!
எங்க ஒரு ஆப்பு ஏடி எப்படி இருக்கு? அடே நாசமா போனவனே எட்டி வச்சு குத்துறாங்கடா. இந்த போட்டி சரி. நானும் இதே மாதிரி விரிக்கணுமா? ஆமா, நன்னா பேஷா விரிங்கோ. புர்ரு புர்ருன்னு போகும். ஐயோ மீன பிடிக்க போனே ஆத்துல மணிமேல வேற பழத்தை உழவை, அது போய் போய் அந்த பழத்தை தான் உழைக்கணும். வேணா வச்சிருச்சு பார்த்தாலே தண்ணி தண்ணிதான் பணாட்டு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சிங்காரி சரக்கு பச்சரிசி மாவிடுச்சு Good morning.
இன்னும் வர வர பப்புனு பயங்கரமா ஆடுறாரு. ஆத்தாடி நானா? ஜில்லா முழுக்க நல்லா தெரியும் மனசு கிட்டாரு. நான் மனசு மனசு உட்காந்துக்கிட்டு அடிக்கணுமா? உட்காந்துக்கிட்டு அடிக்கணுமா? உட்காந்து ஆடணுமா? ஓ, உங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்கப்படுற பாடு பெரிய பாடம். என்ன செய்யணும்? நானும் உட்காந்து செய்யவா? ஆமா, வா. எதுக்கு உட்காந்து செய்யணும்? ஒரு வார்த்தை காடி கண்ணோவன் கண்மணியோ என் கையில் வந்த போச்சு ஒடிஞ்சு போச்சு. என்ன செய்ய? ஒடிச்சிட்டாலடா.
दिल भर जाने दिल दीवाने तुझको कहने ஜோரா கைத்தலுங்க எல்லாரும். தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த டான்சர், சிறந்த டான்சர் திறமை ஆடக்கூடியாருன்னா யூடியூப்ல எல்லாத்துக்கும் தெரியும். மணிமேகலை டான்ஸ் தான். மணிமேகலைக்கு ஜோரா ஒரு கை தட்டி தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அருமையான ஒரு டான்ஸர். நளினமா மெல்லினமா இப்படி தான் ஆடணும். அராக்கா புறாக்கா ஆடாமல் மெல்லினமான நைவு அப்படி கிடைக்கணும்னா ஸ்டைலாக இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு. அவர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம். நல்லா ஆடுறாங்க, நல்லா பாடினாங்க, நல்லா பேசுனாங்க. காதல் தெரியுமா தெரியல. டப்பா விட்டு ஆடுவா ஆடுவோம் வேடஞ்சில்ல. தப்பாட்டம்லாம் ஆட முடியாது. ஏற்கனவே ரொம்ப டைம் ஓவர் ஆயிடுச்சு. உங்கள் பேர் என்ன? நம்ம இவ்வளோ தூரம் ஆடுறதுக்கு காரணம் பக்கம் மேளம். ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் ஆடுறதுக்கு காரணம் பக்கம் மேளம் தான். எங்களுக்கு சார்பாக நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு கை தட்டுங்க பார்ப்போம். தட்டுங்க கையை நல்லா தட்டுங்க. சாணி தட்டுனாப்புல கையை எவ்வளோ தூரம் தட்டுறோமோ ஹார்ட் அட்டாக் வராதான். கை தட்டலைன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அது அந்த ஆதிசிவம் மேலே சத்தியமாக சொல்கிறேன். அதனால் இப்போ பேர் தத்தா பெருமாள் அவர்கள் டான்ஸ் ஆடித்து கொண்டு இருக்கும். மணிமேல் உங்க 20 ரூபாய் கொடுத்துட்டேன் நாராயணா. போயிட்டு வாங்க நாராயணா. பேர் சொல்லுங்கய்யா. பேர் பூவில் அன்பு நண்பர் அத்தனை 2 பேத்துக்கு ரொம்ப நன்றி. சரி நன்றி. சரி காதல். அதுக்கப்புறம் உண்மையாலுமே இன்னைக்கு ஒளிபெருக்கி தான் அருமையான ஒளிபெருக்கி. பெண்மணி திறமை பாராட்டி சபரி மெக்கானிக் அவர்கள் பெண்மணியை பாராட்டி சபரி
பொம்பளை திறமை என்ன மணிமேகலைங்கிற பொண்ணோட பெண்மணி அழகா சொல்றாரு. அப்படித்தான் முத சொல்லுவாங்க. மணியோட சொல்றாரு. ஆமா, என் பேரு மணிதானே, அதான் சொல்றாரு. நான் பெண்ணு மணியோட சேர்த்திட்டாரு. அன்பு நண்பருக்கு மனமார்ந்த நன்றி. சபரி மெக்கானிக் அன்பு நண்பருக்கு நன்றி நன்றி. இவ்வளவு தூரம் நாங்க பாடுறோம் ஆடுறோம்னா அருமையான ஒளிபெருக்கி மீனாட்சி பேருக்கு தக்கன மதுரையில மீனாட்சி இருக்க மாதிரி இந்த பேரு பொங்கலும் உங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கட்டும். ஆமா, அந்த பாண்டிய நாட்டு ஆடுற மீனாட்சி மாதிரி இந்த உலகத்தை நீங்களும் மைக் செட்டை வச்சு நல்லா ஆளுங்க. மைக் செட்ல மீனாட்சிக்கு பக்கத்துல கீழே என் பேரை எழுதி போடு, அப்பதான் நல்லா ஓன்னு ஓடும். மைக் செட்டை விக்கிறதா? சரி, காதல் தெரியுமா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்களா? காதல் எனக்கு தெரியும், உங்களுக்கு கிட்ட வாங்க. அப்படி ஒரு கெட்ட வார்த்தையை என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை. கிட்ட வாங்க. இங்கிலீஷ் காதல் சொல்றேன். இங்கிலீஷ் காதலா? தமிழ் காதலே தெரியாதுங்கறே. எனக்கு தெரியும். சரி, சொல்லி தரீங்களா? I know you smell. என்னடா கண்ணுல தீய வச்சு கொளுத்த எரும மாடு. சரி சரி சரி, இது வேணா. ஏயா எதுக்கு துணி அவுக்குறேன் நான்? நீ எதுக்கு அவுக்குற? நீயா அவுத்தேனா பனியனை கிழிச்சு விடுவ, பேண்ட்டை கிழிச்சு அவசரத்துல. ஆமா, நானே அவுத்தேனா போட்டுக்கிட்டாது போயிருவேன். சரி சரி சரி, சாரி. அப்ப இது சரி வராது. தமிழ் நீ பாட்டு கிழிச்சு விட்டேன்னா வீட்டுல சந்தேகப்படுவாங்கல்ல. சரி விடு, காலைல ஒரு பனியன் வாங்கி கொடுத்துறேன். இப்படித்தான் சொல்ற. சத்தமுடாங்க. காதல் உனக்கு மச்சனா? காதல் ஏப்பா யார் சத்தம் அமைதியா பாருங்க. என்ன நான் செய்யறேன், நீ செய்ற? யாரு செஞ்சா என்னப்பா? சரி, நானும் செய்றேன். இப்ப எல்லாம் எங்களை தவிர உங்களை தான் இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கு. ராத்திரி 12 மணி இருக்கும். என்ன மாப்பிள என்ன செய்றீங்க? மயிரை புடுங்க, நான் வேலையை பாரியா முத. டொங்காஸ் போட போறோம் மாமா. ஐயோ, 1 மணிக்கு என்ன தெரியுமா? அது ஒரு ஐயோ பெட்டி பேசுறேன். இது சரிப்பட்டு வராது. அதனால காதல் என்னன்னு சொன்னா நான் தெரிஞ்சு ஆத்தாடி பாவடன் எப்படி சொல்றேன் தெரியுமா? காதல அவளுக்காண்டி அன்னைக்கு உனக்காண்டி பண்ணேன். காத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி தோழெங்கு கூத்தாட காத்தாடி பாவாட தள்ளாதே